அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாகத்தான் விநாயக பெருமான் திகழ்கிறார். அப்படிப்பட்ட விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். உங்கள் பணம் தொடர்பான அனைத்து விதமான சங்கடங்களையும் தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுக்கிரஹோரை நேர பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்று இரவு 8 to 9 இந்த பரிகாரத்தை செய்யணும். சுக்கிர பகவானுக்குரிய தானியமாக திகழ்வது வெள்ளை மொச்சை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே வெள்ளை மொச்சையை நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜையரில் மகாலட்சுமி தாயார் முன்னாடி சமர்ப்பணம் செய்து தானம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. சுக்கிரனுடைய பரிபூர்ண அருள் உண்டாகும். அந்த வகையில இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல சுக்கிரஹோரை நேரத்துல வெள்ளை மொச்சை மேல இந்த ஒரு பொருளை வைக்கணுங்க. ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கோங்க, வெள்ளை மொச்சையை அதுல பரப்பிக்கோங்க. அதன் மீது ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு, முழு மஞ்சள் கிழங்க நீங்க விநாயகரா நினைத்து பாவித்து அந்த வெள்ளை மொச்சை பயிர் மேல வச்சு அதற்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு செம்பருத்தி பூ கிடைச்சதுன்னா செம்பருத்தி பூ வைங்க, இல்லை அருகம்புல் வைங்க. அந்த மஞ்சக்கிழங்கு மேலேயே அருகம்புல் அல்லது செம்பருத்தி அல்லது அரச இலை கிடைத்தா அரச இலை வைக்கலாம், இல்லை வாசனை மிகுந்த மலர்களை வச்சு மனதார நீங்கள் அந்த மஞ்சள் கிழங்கையே விநாயகரா நினச்சி அதை நீங்கள் மனதார வழிபடுங்க. அதுவும் இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் வழிபாடு செய்யணும். விநாயகர் பெருமான் முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீபத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுவது கூடுதல் சிறப்பு. சுக்கிரஹோரை நேரத்தில் நெய் ஊற்றியும் வழிபாடு செய்யலாம். அகல் விளக்கு அல்லது அப்படின்னா பச்சரிசி மாவை எடுத்து அதை பிசைந்து அதில் விளக்கு மாதிரி செஞ்சு நீங்கள் இன்றைய நாளில் வழிபாடு செய்கிறதும் கண்டிப்பாக உங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனையை நீக்கி கொடுக்கும். இப்போ தீபம் ஏற்றியாச்சு, கிண்ணத்தில் மொச்சை பயிரையும் மஞ்சக்கிழங்கை வச்சு அலங்காரம் செய்தாச்சு. பிரசாதமாக அவங்களால என்ன முடியுமோ அதை நீங்கள் பிரசாதமாக விநாயகர் பெருமான் முன்னாடி வச்சு மனதார வேண்டிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும். குறிப்பாக முடிந்த அளவு இனிப்புகள் வச்சிங்கன்னா கூடுதல் சிறப்பு. ஏன்னா சுக்கிரஹோரை நேரத்தில் சுக்கிரனுக்கும் பிடித்தது இனிப்பு, விநாயகருக்கும் பிடித்தது இனிப்பு. அதுலேயும் பொறி உருண்டை வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விநாயகர் பெருமானின் அருளால் நிச்சயமாக தீரும். அதன் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க. மறுநாள் காலையில் அந்த மஞ்சக்கிழங்கு எடுத்து விநாயகருடைய பாதத்தில் வச்சிருங்க. அந்த வெள்ளை மொச்சையை பறவைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. நிறைய சூட்சம பரிகாரங்கள் இருக்குது. நான் தொடர்ந்து அதை நம்ம சேனலில் பதிவு செய்துட்ருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமாக இருக்கோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை தெய்வத்தை நம்பி முழு மனதோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீரும். இப்போ நான் சொன்ன தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.